ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு, சுண்டைக்காய் வத்தல் போட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மோர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மோருக்கு திட்டமாக நான் எல்லா காரம் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இதுக்கு தேவையான தேங்காய், சுண்டைக்காய் வத்தல், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துவரம்பருப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மண் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். 2 வெந்தயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தலை இதோட போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த பாருங்க, நம்ம போட்டிருந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மோர், திட்டமாக அந்த மோரை இதோட சேர்த்துடலாம். துவரம்பருப்பு, அரிசி, ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்தில் ஆகிடும் மோர் குழம்பு. உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான், மஞ்சள் பொடி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பில் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பெருங்காய பொடி சேர்க்குறேன். ரொம்ப கொதிக்கணுங்கிறத லைட்டாக சூடு ஏறி நுரைச்சி வந்தால் போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் மஞ்சள் பொடி போடலை. இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கணும்னு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வரட்டும். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம், மேலாக அப்படியே நுரைச்சி வருது இல்லையா, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சுண்டைக்காய் வத்தல் போட்டு மோர் குழம்பு ரெடியாக எடுத்து. ஆற்றுல காய்கறி எதுவும் இல்லை, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் இருந்தால் போதும். இந்த சுண்டைக்காய் வத்தலை போட்டு மோர் குழம்பு நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.